Hello student, welcome to Abhinandan Academic. I am your maths teacher தமிழரசு. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிட்டர்மினன்ட் டாபிக்ல MCQ क्वेश्चंसல adjoint and inverse of matrix டாபிக்ல MCQ क्वेश्चन பார்க்க போறோம். சரி நீ மேத்ஸ்ல 95 பிளஸ் ஸ்கோர் பண்ணனும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஈஸியா உங்களை 95 பிளஸ் என்னால வாங்க வைக்க முடியும். இப்போ போங்க டாபிக் போலாமா? இப்போ what are first questions? If A is a square matrix of order 2 and in what is the next question? Determinant of A is equal to 4 question கொடுத்துட்டாங்க. next நீ என்ன கண்டுபிடிக்கணும்? determinant of 4A determinant of 4 into adjoint of A இது கண்டுபிடிக்கணும். so அப்போ what is the given? so நம்மளுக்கு என்னென்ன தெரியும்? given determinant of A ஓட value is equal to 4 ன்னு தெரியும். next நீ என்ன கண்டுபிடிக்கணும்? determinant of 4 into adjoint of A நீ வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிளியரா? இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினண்ட்டை யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டியில் கேன்ற ஒரு ஸ்கேலரும் ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கேன். இப்போ இந்த டிட்டர்மினன்ட் வந்து n cross n மேட்ரிக்ஸ் ஆர்டர் இருக்கும்போது ஸோ இப்போ இந்த ஸ்கேலர் கான்ஸ்டன்ட் வெளியே வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? k power n இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A இந்த ரூலை யூஸ் பண்ணுவோம். அதே சேம் ரூல் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறேன். வாட் இஸ் அ கிவன் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 2? ஸோ இப்போ ஆர்டர் 2 cross 2 கிளியர்? அப்போ நெக்ஸ்ட்டு அப்போ இந்த 4 நான் வெளியே எடுத்தேன்னா அப்போ 4 ஸ்கொயர் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint ஆஃப் A அப்படின்னு வந்து நிற்கும். சேம் வே செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் adjoint ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint ஆஃப் A கிவன் மேட்ரிக்ஸ் n ஆர்டர் இருக்கும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஹோல் பவர் n minus 1 இது ப்ராப்பர்ட்டி. அப்போ சேம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் 16. அப்போ இது எப்படி இதெல்லாம் டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஹோல் பவர் n minus 1 என்னோட வேல்யூ என்ன? 2. அப்போ 2 minus 1. அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணால் 16 into determinant of A is equal to அப்போ 16 into determinant of A ஓட வேல்யூ என்னங்க? 4. சம்மில் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 4. இப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா 64. that is option B. you understood children? right. next question போயிடலாமா? what a next question அப்படின்னு பார்த்தீங்கன்னா given matrix A கொடுத்துட்டாங்க -1 0 1 0 1 அப்படின்னு கொடுத்துட்டு then find A inverse கேட்டிருக்காங்க. ஸோ 2025ல கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ நல்லா பார்த்துங்க, given the matrix பார்த்தீங்கன்னா given matrix A is equal to -1 0 0 0 1 0 0 0 1. கண்டிப்பாக இந்த மேட்ரிக்ஸ் வந்து டயகனல் மேட்ரிக்ஸா? ஸோ அப்போ டயகனல் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அங்கே இருக்க எலமெண்ட்டுக்குலாம் இன்வெர்ஸ் எடுத்து விடு. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு வச்சுக்கோங்க, ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் எனக்கு A 0 0ன்னு வச்சுக்க, இன் ஜென்ரல் ஃபார்மாக 0 B 0ன்னு வச்சுக்க, 0 0 Cன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வில் புட் A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் அந்த டயகனல் எலமெண்ட்டை மட்டும் ரிவர்ஸ் எடுத்து விடுங்க, இன்வெர்ஸ் எடுத்து விடுங்க. 1/A 0 0வாக இருக்கும், 0 1/B 0வாக இருக்கும், 0 0 1/C. டெஃபினட்டாக இதுக்கு என்ன வேல்யூ இருக்கும்? இன்வெர்ஸாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடலாம். சேம் அப்போ ஹியர் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்போ எப்படி ஃபார்ம் ஆகும்? 1/-1 1/-1ஓட வேல்யூ என்னங்க? -1 தானே. அகெயின் 0 0 0 1 ரெசிபிக்கு எடுத்தாலும் 1 தான், 0 0 0 1 ரெசிபிக்கு எடுத்தாலும் 1 தான். தட் இஸ் 1 ஹியர் சிம்பிளி பண்ணிங்கன்னா வாட்ஸ் மீனிங்? -1 0 0 0 1 0 0 0 1 கிளியர்? தட் இஸ் வாட் இஸ் த வேல்யூ ஃபார்ம் பண்ணுங்கண்ணா? -1 0 0 1. தட் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? ரைட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா A and B are invertible matrix of order 3 cross 3 such that determinant of A is equal to 4 given கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் determinant of AB whole inverse equal to 1/20. find the determinant of B கண்டுபிடிக்கணும். இது கொஸ்டின். இன்வெர்டிபிள் அப்படின்னா வாட்ஸ் த மீனிங்னா இன்வெர்ஸ். ஓகே, இன்வெர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு அனதர் நேம் வேர்டு என்ன யூஸ் பண்ணுவோம்னா இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்டர் வந்து 3 cross 3. அப்போ கிவன் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A is equal to வாட்ஸ் த வேல்யூ 4 அப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ நீ நெக்ஸ்ட் என்ன அகெயின் கிவன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கிவனா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் AB தி ஹோல் இன்வெர்ஸ் is equal to 1/20ன்னு கொடுத்துட்டாங்க. கிளியரா? இப்போ நமக்கு என்ன வேணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் B வேணும். அதான் கண்டிஷன்ஸ். இஸ் கிளியர்? அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் B வேணும்னா அப்போ நம்ம என்ன ஃபார்ம் பண்ணுவோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A தி ஹோல் இன்வெர்ஸ் நம்ம எப்படி எழுத முடியும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்று என்னால் எழுத முடியும். ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ்
செகண்ட் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபியை நம்ம எப்படி பிரிக்க முடியும், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் பி. இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட். சேம் கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அப்போ 1/, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி அப்படி மாற்றிடலாமா, ஈக்குவல் டு 1/20. இப்போ இதை எப்படி எழுதலாம், ரெண்டு பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிட்டு வச்சுங்க. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 20 எப்படி வந்துடுமா. இப்போ இதை எப்படி மாற்றலாம், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு 20. டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ 4, இதான கிவன் கண்டிஷன். அப்போ 4 இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு 20. இப்போ 4ஐயும் இதையும் கேன்சல் பண்ணால் 5 டைமா. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு 5. இஸ் கிளியர், ஆப்ஷன் டி. அண்டர்ஸ்டுட் நோ, ரைட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க. இஃப் A and B are invertible matrix, when which of the following is not correct? இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளியர். அப்போ இன்வெர்டபிள்னா தட் இஸ் மீனிங் இன்வெர்ஸ். அதோட மீனிங் தான் நம்ம இன்வெர்ஸ்ன்னு சொல்கிற மீனிங் தான் நம்ம இன்வெர்டபிள்னு வேர்டு யூஸ் பண்ணுவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது இன்வெர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்வெர்ஸோட ப்ராப்பர்ட்டி. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆல்சோ கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னு வச்சுங்க. வாட் இஸ் ஆப்ஷன் டி? ஹியர் ஆல்சோ கரெக்ட். ஏபி ஹோல் இன்வெர்ஸை நான் என்னால் எப்படி எழுத முடியும், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் த ஹோல், இதுவும் ப்ராப்பர்ட்டிஸ், இன்வெர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் ஆல்சோ கரெக்டு. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னு வச்சுங்க. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி 1/டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். கிளியரா? அப்போ நவ் ஹியர் இது டிட்டர்மெண்ட் இன்க்ளூட் பண்ணால் அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. என்ன கண்டிஷன்? அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ். ஸோ திஸ் ஆல்சோ கரெக்ட். பட் நம்மளுக்கு ஏபி ஹோல் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இஸ் நாட் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ப்ளஸ் ஏ இன்வெர்ஸ். டெஃபினட்டாக இது ரெண்டும் இருக்காது. ஸோ அப்போ ஹியர் த கொஷின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் கரெக்டு. ஸோ பி டி சி மூணுமே கரெக்டு. அப்போ ராங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இதுதான் நாட் பாசிபிள். ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். வாட் ஆர் த ஃபிஃப்த் கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிவன் மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துட்டாங்க. இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். கிளியர்? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணுவேன், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் நமக்கு தெரிஞ்சது ப்ராப்பர்ட்டி. கிளியரா? ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நான் இங்கேயே யூஸ் பண்ண போகிறேன். எப்படி யூஸ் பண்ண போகிறோம், நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, இது நான் கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு பொதுவாக என்னால் நம்ம என்ன வேல்யூ நான் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இது ஒரு கேஸு. இன்னொரு கேஸ் ப்ராப்பர்ட்டினா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி ரெண்டுமே மேட்ரிக்ஸாக இருந்தால் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவும் இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் பி அப்படி ரெண்டாக செக்ரிகேட் பண்ணலாம். கிளியரா? ஸோ அப்போ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை நான் செகண்ட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு செக்ரிகேட் பண்ணிக்கிறேன். கிளியரா? நெக்ஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் எனக்கு என்ன தெரியுங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிவன் மேட்ரிக்ஸ் ஆர்டர் இஸ் n அப்படி இருக்கும்போது என்ன ப்ராப்பர்ட்டி தெரியுங்க, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் n-1ன்னு எனக்கு தெரியும் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ நான் இங்கே கிவன் மேட்ரிக்ஸ் வந்து 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கா. ஸோ அப்போ ஹியர் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் 3-1. அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ தி ஹோல் கியூப். ஸோ அப்போ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு வேல்யூ வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கியூப். ஸோ அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிச்சா மட்டும் போதும், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அசிஸில் ஃபைன் பண்ணிக்கிறேன். அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 0 வச்சுட்டு ஃபஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பிளைன், 0 வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் 0 ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் 0 வேறு, செகண்ட் டைம் -1 இதுக்கு நேரம் இருக்க ரோ காலம் போயிருமா, தட் இஸ் வாட்ஸ் வேல்யூ -2, -0, நெக்ஸ்ட் -1. இதெல்லாம் டிட்டர்மெண்ட்டில் ஆல்ரெடி நீங்கள் ஃபெமிலியராக இருப்பீங்க. ஸோ அப்போ 3 -0 சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா +2
அகெயின் பார்த்தீங்கன்னா -3 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -1. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா தட் இஸ் வாட் இஸ் -1 தி ஹோல் கியூப், that is value is equal to -1, that is option A. Okay, understood ma? Right, next question பாருங்க, 6th question. Matrix A தெரியும், then the value of determinant of A inverse கேட்டிருக்காங்க. clear? அப்போ first நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா determinant of A கண்டுபிடிங்க. ஓகே, அப்போ determinant of A வந்து இந்த சம்மு கண்டுபிடிச்சிடலாமா? determinant எப்படி இப்போ 1 into இதை சிம்பிளி பண்ணால் 9 - 16, next -3 into சிம்பிளி பண்ணிங்கன்னா வாட்ஸ் வருது 3 - 4 plus 3 into 4 - 3, இதெல்லாம் determinant ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா -7, next here minus up +3, 1 + 3, clear? that is value is equal to -1. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? determinant of A the whole inverse. ஸோ as per determinant ப்ராப்பர்ட்டி படி determinant of A the whole inverse எழுதலாம். ஸோ இது எப்படி எழுதலாம்? 1/determinant of A எழுத முடியும், that is equal to 1/-1, that is equal to -1, option A. clear children? right, next question போயிடலாமா? ஸோ நம்ம பார்க்குற கொஸ்டின் எல்லாமே போர்டு கொஸ்டின் பேப்பர் தான், போர்டில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ். ரைட், இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபார் 2 மேட்ரிக்ஸ் A and B given that A இன்வெர்ஸ் வந்து மேட்ரிக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்வெர்ஸ் ஆஃப் 4A கேட்டிருக்காங்க. கிளியரா? A and B கொஸ்டின் பாருங்க, 2 மேட்ரிக்ஸ் given that A இன்வெர்ஸ் கொடுத்துட்டாங்க, தென் தி இன்வெர்ஸ் ஆஃப் 4A கேட்டிருக்காங்க. சிபிஎஸ்சியில் 2024 கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ வாட் இஸ் அ கிவன் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 into B. ஓகே, கிளியரா? இப்போ நெக்ஸ்ட்டு இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்வெர்ஸ் ஆஃப் 4A, அப்போ 4A ஹோல் இன்வெர்ஸை கேட்டிருக்காங்க. கிளியரா? இன்வெர்ஸ் ஆஃப் ஹோல் 4 இன்வெர்ஸ். அப்போ நவ் இதுக்கு இன்வெர்ஸ் வேணும். ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், அதாவது K into A the whole inverse is equal to 1/K into A inverse, இன்வெர்ஸோட ப்ராப்பர்ட்டி. கிளியர்? ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா அப்போ வாட்ஸ் வேல்யூ 1/4 into A inverse அப்படி மாற்றிடலாமா? அப்போ நவ் 1/4 A inverseோட வேல்யூ அவங்களே சம்மில் கொடுத்துட்டாங்க, 1/4 into B கொடுத்துருக்காங்களா கிவன். ஸோ இப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா 1/16 into B. கிளியர்? ஆப்ஷன் டி. அண்டர்ஸ்டுட் நோ? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கங்க, தென் ஒன்லி வி கெட் எ சம். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு அட்ஜாயின் அண்ட் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் அட்ஜாயின் ப்ராப்பர்ட்டி இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி நல்லா தரவு பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா இஃப் A is a square matrix of order 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, such that the value of adjoint of A is equal to value வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க, தென் வேல்யூ ஆஃப் A டிரான்ஸ்போஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. கிளியர்? சரி, இப்போ கிவன் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸ், determinant of adjoint of A that value is equal to 8, இது கொஸ்டின் இல்லையா? இப்போ எனக்கு என்ன வேணும்? A டிரான்ஸ்போஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஆர்டர் 3. ஸோ நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து determinant of adjoint of A ஓட ப்ராப்பர்ட்டி என்ன? determinant of A ஹோல் பவர் n-1, தட் இஸ் ஆர்டர் மேட்ரிக்ஸ் n cross n இருந்துச்சுன்னா. கிளியரா? அப்போ நான் இங்கே என்ன ஃபைன் பண்ண போகிறேன்? இப்போ determinant of A ஹோல் பவர் என்னோட வேல்யூ 3ங்களா? அப்போ 3 - 1 is equal to 8, that is meaning determinant of A ஹோல் ஸ்கொயர் is equal to 8. இது கொஸ்டின்ஸ். கிளியரா? அப்போ determinant of A is equal to √8. ஸோ √8 எப்படி எழுதலாம்? 4 into 2ன்னு பேசிக்கிட்டு 2√2. ஸோ அப்போ determinant of A is equal to 2√2 அப்படின்னு நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். determinant of A 2√2ன்னா அப்போ determinant of A டிரான்ஸ்போஸும் is equal to determinant of Aவும் both are same as per properties. properties of determinant படி determinant of Aவும் determinant of A டிரான்ஸ்போஸும் both are same. ஸோ அப்போ எனக்கு determinant of A டிரான்ஸ்போஸ் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா determinant of A. ஸோ அப்போ determinant of A ஓட வேல்யூ 2√2. ஓகே, தட் இஸ் ஆப்ஷன் டி. கிளியர் சில்ட்ரன்? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஏ மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க பி இன்வெர்டபிள். ஆல்ரெடி சொன்னதான் இன்வெர்டபிள் அப்படின்னால இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸாக நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்னா இன்வெர்டபிள் அப்படின்னு நம்ம யூஸ் சொல்லுவோம்.
ஸோ அப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லேம்டா. ஸோ நம்மளுக்கு பேசிக்காக ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இந்த ஃபார்முலா சொல்லுவோம். ஆக்சுவலாக சம் ஃபார்முலா இதோட நிற்காது, கமா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. எப்போ ஒரு ஃபங்க்ஷன் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னா அதோட டிட்டர்மெண்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் தட் இஸ் இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், இந்த ஃபார்முலா எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ கிவன் சம் வந்து இன்வெர்ட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ இஸ் இன்வெர்ட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, ஏ இஸ் இன்வெர்ட்டபிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ டெஃபினட்டாக இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனால் அப்போ அதோட டிட்டர்மெண்ட் வேல்யூ நாங்கள் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மெண்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0னா அப்போ இதோட டிட்டர்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்பயும் போல் அஸ் யூஸ்வலாக. அப்போ 2 இன்ட்டு இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா, 6 மைனஸ் 0. ஸோ மைனஸ் அகெயின் மைனஸ் 1 இன்ட்டு இதுக்கு நேராக ப்ராடக்ட் பண்ணால் வாட்ஸ் அவர் இது 3 லேம்டா மைனஸ் 0 ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2 லேம்டா மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ சிம்பிளி பண்ணால் 12, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 அகெயின் 3 லேம்டா, நெக்ஸ்ட்டு minus 2 lambda minus 2 is equal to 0. So, 12 plus 3 lambda minus 2 lambda minus 2 is equal to 0. இப்போ சிம்பிளி பண்ணால் lambda ரெண்டு ஃபாலோ பண்ணால் ப்ளஸ் 10 is equal to sorry டிட்டர்மெண்ட் நாட் ஈக்குவல் டு 0னா எல்லாமே நாட் ஈக்குவல் டு, சரியா, இட்ஸ் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ lambda நாட் ஈக்குவல் டு மைனஸ் 10 அப்படின்னு என்ன மீனிங்கு, lambda is equal to ரியல் நம்பராக இருக்கும், எக்ஸப்ட் எது மட்டும் வராதுங்க, மைனஸ் 10 மட்டும் வராது. அதாவது ஒரு மீனிங் தட் இஸ் ரியல் நம்பர் எக்ஸப்ட் மைனஸ் 10, தட் இஸ் ஆப்ஷன் டி. கிளியர் சில்ட்ரன், ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 கிவன் பாருங்க. இஃப் த இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் தி மேட்ரிக்ஸ் தென் த வேல்யூ ஆஃப் லேம்டா. கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க, 2025ல் கேட்டது. அதாவது இன்வெர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் த மேட்ரிக்ஸ், அதாவது இந்த இது வந்து ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துருந்தா இதுக்கு இன்வெர்ஸ் என்னது இந்த மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டாங்க, ஏ இன்வெர்ஸ். அதான் வேறு பாருங்கள், தி இன்வெர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் என்னவாக இருக்கும்னா இந்த மேட்ரிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் வாட் இஸ் பண்ணுங்க லேம்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளியர். ஸோ இந்த சம்மை ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம், ஆனால் பெட்டர் வே எப்படி போயிருங்க, இந்த மேட்ரிக்ஸுக்கு இது இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அஸ் பர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் படி ஒரு மேட்ரிக்ஸ் அதோட இன்வெர்ஸ் ஆர் ஒரு மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஏ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் ஈக்குவல் டு விச் மேட்ரிக்ஸ் தான் வருங்க, ஐடென்டி மேட்ரிக்ஸ். கிளியர். அப்போ இந்த மேட்ரிக்ஸாக இப்போ நான் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன், ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு விச் மேட்ரிக்ஸாக வருங்க, ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லிடலாமா. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், இது ரெண்டையும் என்ன பண்ணுறா போதும், ப்ராடக்ட் பண்ணால் போதும்ல. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி இது ப்ராடக்ட் பண்ண தெரியும் இல்லையா. ஸோ இப்போ நார்மலாக ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி அசிஸில் ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா. ஸோ இப்போ ஹியர் யூகோட் பண்ணிங்கன்னா இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை ஸ்ட்ரைட்டாகவே ப்ராடக்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் வச்சுக்கிறோங்களா. ஸோ அப்போ ஹியர் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ் வேல்யூ 7, நெக்ஸ்ட் என்ன அடுத்து என்னென்ன ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் தானே 7, நெக்ஸ்ட் என்ன வேல்யூங்க 7 minus 3, நெக்ஸ்ட்டு அகெயின் minus 3, நெக்ஸ்ட் செகண்ட் காலம்னா 21, நெக்ஸ்ட் minus 3 lambda, நெக்ஸ்ட்டு minus 9, நெக்ஸ்ட் அகெயின் இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் 21 minus 9, ஓகே minus 12. ஸோ டெஃபினட்டாக எனக்கு லேம்டா வேல்யூ தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்னது 1 0 0 0 1 0 0 0 1. எனக்கு தேவை லேம்டா கண்டுபிடிச்சா போதும் இல்லையா. ஸோ எனக்கு தேவை இங்கே லேம்டா வந்துச்சு. அப்போ 2 மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல், இது ரெண்டையும் மட்டும் எடுத்துக்கலாம்ல, ஃபுல்லாக ப்ராடக்ட் பண்ண தேவையில்லை. அப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா அப்போ 21 minus 3 lambda minus 9 ஈக்குவல் டு என்னாச்சுங்க 0வா. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 lambda அப்படி கொண்டு போயிருங்க. ஸோ அப்போ ஹியர் 12 is equal to 3 lambdaன்னு வந்துருமா. அப்போ lambda is equal to 4, that is option D. ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன். ஸோ என்டையர் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, எனக்கு லேம்டா வர்ற மாதிரி அதுக்கு தந்தாப்புல மல்டிபிள் பண்ணிக்கோங்க, தட்ஸ் கிளியர். ஓகே சில்ட்ரன், ரைட். அடுத்து போகலாமா. வாட் ஏ கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு தி கிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. தென் வேல்யூ ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ரெண்டு வேல்யூ கேட்டிருக்காங்க. கிளியரா. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். கிவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ இன்ட்டு
adjoint of A. Then a question, A into adjoint of A is equal to matrix கொடுத்துருக்காங்க 3 0 0 0 3 0 0 0 3. இது given questions. ஸோ நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது A into adjoint of A is equal to adjoint of A into A is equal to நம்மளுக்கு என்ன தெரியும்னா determinant of A into identity matrix ன்னு தெரியும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அப்போ இது என்ன ஃபார்ம் பண்ணுறதுனா A into adjoint of A எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ இதுலேருந்து என்ன பண்ண 3 காமனாக எடுத்துகிட்டேன்னு வச்சுக்க மேட்ரிக்ஸ்லேருந்து ரிமைனிங் என்னன்னு 1 0 0 0 1 0 0 0 1ன்னு வந்து நிற்குமா. அப்போ A into adjoint of A is equal to இப்போ இதோட மீனிங் என்னங்க determinant of A என்ன தெரியுமா. அப்போ 3i கிளியர் 3 into identity matrix. அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன். ஸோ அப்போ determinant of A is equal to வாட்ஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் 3க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே determinant of A ஓட வேல்யூ 3 கிளியர் ரைட். அப்போ determinant of A கண்டுபிடிச்சாச்சு. இப்போ determinant of என்னது adjoint of A இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் என்ன கண்டுபிடிக்க determinant of A ப்ளஸ் determinant of adjoint of A இது ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணுமா. ஸோ அப்போ ஈக்குவல் டு இப்போ determinant of A ப்ளஸ் determinant of adjoint of A நம்மளுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி தெரியும் என்னது adjoint of determinant of adjoint of A ஓட வேல்யூ என்ன determinant of A whole power n minus 1 ப்ராப்பர்ட்டி தெரியுமா. அப்போ here determinant of A whole power matrix வந்து 3னா அப்போ 3 minus 1. இப்போ here இன்னும் determinant of A plus determinant of A squared. இப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா determinant of A ஓட வேல்யூ 3 plus 3 squared. ஸோ அப்போ ஒரு 9 okay plus 3 that's the value is equal to 12. Clear? That is option A. Clear children? Right. Next question போலாமா. Given matrix பாருங்க. Let A be the 3 cross 3 matrix such that determinant of adjoint of A is equal to 64. இப்போ என்ன கொஸ்டின் கேட்க determinant of A கேட்டிருக்காங்க. What's the question? Determinant of adjoint of A is equal to 64. இது கொஸ்டினா. இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும் என்னங்க determinant of adjoint of A is equal to determinant of A whole power n minus 1. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இப்போ determinant of A whole power n ஓட வேல்யூ 3 minus 1 is equal to 64. That is அப்போ determinant of A the whole square 64. இப்போ determinant of A is equal to plus or minus 8. That is option D. Clear children? Right. Next question போயிடலாமா. What are next questions அப்படின்னு பார்த்தீங்கன்னா for any square matrix A square minus 3A I is equal to 0. Given A inverse கொடுத்துட்டாங்க A inverse equal to XA plus YI கொடுத்துட்டு find the value of X plus Y அது கண்டுபிடிக்கணும். So what is the questions? A square minus 3A plus identity matrix is equal to 0 இது given கொடுத்துருக்காங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த என்டையர் மேட்ரிக்ஸை A இன்வெர்ஸால் ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ ப்ராடக்ட் பண்ணேன்னா இப்போ A இன்வெர்ஸ் into A square minus 3A inverse into A plus A inverse into identity matrix is equal to 0. ஸோ அப்போ இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா A வந்து கிடைக்கும் minus 3A inverse into A இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் ப்ளஸ் ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூட என்ன மேட்ரிக்ஸை ப்ரொவைட் பண்ணால் சேம் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ A inverse is equal to 0. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது A inverse. அப்போ A inverse is equal to ஃபார்ம் பண்ணிக்கலாமா minus A plus 3 ஐடென்டி மேட்ரிக்ஸ். கிளியர். இப்போ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா given A inverse is equal to XA plus YI அப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஹியர் மேட்ரிக்ஸ் ரெண்டுமே ஒரே சேம் பண்ணி அப்படியே கம்பேர் பண்ணிக்கிறேன். A பக்கத்தில் வாட்ஸ் வேல்யூ எக்ஸ் இங்கே எக்ஸ் பக்கத்தில் வாட்ஸ் வேல்யூ மைனஸ் ஒன்னா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஐடென்டி மேட்ரிக்ஸ் பக்கத்தில் வேல்யூ ஒய் ஹியர் வாட்ஸ் வேல்யூ 3 அப்போ ஒய்யோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ சம் என்ன கண்டுபிடிக்க எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஆட் பண்ணுன்னா 2. தட் இஸ் ஆப்ஷன் பி. கிளியர் சில்ட்ரன்? ரைட்டு. நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. What is next sum அப்படின்னு பார்த்தீங்கன்னா for a square matrix A square minus A plus identity matrix equal to 0 find A inverse கண்டுபிடிக்கணும். ஸோ இது 2023 கேட்ட கொஷின்ஸ். வாட்ஸ் அ given question? A square minus A plus I is equal to 0. ஸோ இப்போ A inverse என்டையர் மேட்ரிக்ஸை A inverse ப்ராடக்ட் பண்ணு. அப்போ A inverse A square minus A inverse A plus A inverse into identity matrix equal to 0. இப்போ A inverse A square value பார்த்தீங்கன்னா A minus identity matrix plus A inverse is equal to 0.
So I want the A inverse is equal to plus I minus A. Clear? That is option C. Next question. What is next question? Fifth question. A be the square matrix of order 3. Then the determinant of A is equal to minus 2. Next, adjoint of 2A. Determinant of adjoint of 2A. Sample paper 2023. So, given, what is the given question? Determinant of A is equal to what's the value? Minus 2. Next, இப்போ எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். என்ன ப்ராப்பர்ட்டிஸ்? adjoint of A is equal to determinant of A whole power n minus 1. இது n cross n மேட்ரிக்ஸாக இருந்தால். ஸோ அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? adjoint of 2A. இது நான் கண்டுபிடிக்கணும். இஸ் கிளியர்? அப்போ ஹியர் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டி. அப்போ determinant of 2A ஓகே ஹோல் பவர் 3 minus 1. ஏன்னா ஆர்டர் வந்து 3 இல்லையா? 3 minus 1. ஸோ அப்போ சிம்பிளி பண்ணி அப்போ determinant of 2A whole square. இப்போ நம்மளுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி தெரியும். determinant of KA is equal to K power n into determinant of A. இதை நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணால் வாட்ஸ் ஆர்டர் 3யா? அப்போ 2 power 3 into determinant of A. ஸோ as usual ஹோல் ஸ்கொயர் அது அப்படியே இருக்கட்டும். ஸோ அப்போ ஹியர் 8 ஓகே நம்மளுக்கு சம் வந்து 2 பவரில் கேட்டிருக்காங்களே 4 ஆப்ஷனு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அது 2 power 3 இருக்கட்டும். என்ன ஃபாலோ பண்ணுங்க 2 power 2 உள்ளே கொண்டு வந்து 2 power 6 into determinant of A தி ஹோல் ஸ்கொயர். determinant of A ஓட வேல்யூ minus 2. அப்போ 2 power 6 minus 2 தி ஹோல் ஸ்கொயர். that is equal to 2 power 6 into 2 power 2. that is equal to 2 power 8 மாறிடுமா? that is option T. okay understood children? next what's the question number 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா given A is a square matrix of order 3. then determinant of A is equal to minus 4. இது question. இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும்? determinant of adjoint of A கண்டுபிடிக்கணும். so what is the given question பார்த்தீங்கன்னா determinant of A is equal to minus 4. இப்போ determinant of adjoint of A கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு இதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா determinant of A whole power n minus 1 தெரியும். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது determinant of adjoint of A is equal to determinant of A whole power இங்கே given what is the matrix order 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 minus 1. ஸோ அப்போ determinant of A the whole square. so is equal to minus 4 the whole square is equal to 16. that is option T. understood children? right. இப்போ question number 17 பாருங்க. what's the given? same பார்த்தீங்கன்னா given matrix கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா adjoint of A transpose கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் A தெரியும். இப்போ நீ என்ன கண்டுபிடிங்க? adjoint of A கண்டுபிடிங்க. adjoint of A கண்டுபிடிக்க நம்மளுக்கு இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரொசீஜர். வாட்ஸ் வேல்யூ? இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? அப்போ 7 இதை மைனஸால் ப்ராடக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ -5 + 11 × 2. ஓகே இப்போ டிரான்ஸ்போஸ் வேணும். அப்போ adjoint of A தி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா வாட்ஸ் வேல்யூ? 7 - 5 11 × 2. இஸ் கிளியர்? அப்போ 7 11 - 5 2. ஆப்ஷன் சி. கிளியர்மா? ரைட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்கடா given மேட்ரிக்ஸ் A கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? 14 A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 1/determinant of A into adjoint of A. இது நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா. அப்போ ஃபஸ்ட்டு நான் determinant of A கண்டுபிடிச்சினாக்க இது determinant of A கண்டுபிடிச்சாங்க 6. ஸோ -1 is equal to what's the value? 7 கிடச்சிடும். ஸோ அப்போ adjoint நம்ம கண்டுபிடிச்சிடலாம். adjoint of A is equal to இது ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்களா? அப்போ 2 - 1 + 1 3. கிளியர்? அப்போ A inverse is equal to 1/7 given matrix 2 - 1 1 3. இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும்? 14 A inverse. அப்போ 14 A inverse கண்டுபிடிச்சிக்கலாமா? அப்போ 14 × 1/7 again 2 - 1 1 3. ஸோ இப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா இப்போ 2 × 2 - 1 1 3. இப்போ உள்ள 2 ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா 4 - 2 2 6. that's only 4 - 2 2 6. that is option B.
கொஷின் நம்பர் 19 பாருங்கள். இப்போ கொஷின் நம்பர் 19 பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க அண்டு மேட்ரிக்ஸ் பி கொடுத்துருக்காங்க. இப்போ நீ என்ன பண்ணு, இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ இந்த 1 மார்க் கொஷினாக நீ ஏ இன்வெர்ஸ் தனியாக கண்டுபிடிச்சி பி இன்வெர்ஸை கண்டுபிடிச்சி இதுக்கு ரெண்டுக்கு ரிலேஷன்ஷிப்லாம் போட்டிங்கன்னா டேக் டைம், அதிக டைம் எடுக்கும். ஸோ அப்போ இதுக்கு என்ன ரூல் சால்வ் பண்ணலான்னா, பெட்டர் இந்த ரூலை யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் அதோட இன்வெர்ஸ் ஆர் மேட்ரிக்ஸ் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் வி கெட் ஐடென்டி மேட்ரிக்ஸ். கிளியரா? அப்போ 2 மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணி ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸாக இருந்தால் அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் அனதர் ஒன்றுக்கு கண்டிப்பாக ஐடென்டி மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த மேட்ரிக்ஸ் ஏவும் பியும் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். மேட்ரிக்ஸ் அண்ட் பி ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணேன்னு வச்சுங்க. வாட் இஸ் அ வேல்யூ? இப்போ 2 + 4 + 0 அகெயின் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ப்ராடக்ட் தெரியுங்களா. 2 - 2 + 0 நெக்ஸ்ட்டு அகெயின் வேல்யூ ஃபார்ம் பண்ணிங்கன்னா -4 + 4 + 0. ஓகே, இப்போ நீங்கள் இதை அப்படியே சால்வ் பண்ணி பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துகிட்டு வச்சுக்க. இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாட்ஸ் வேல்யூ 4 - 12 + 8 0 ஆயிரும். நெக்ஸ்ட் இதை பண்ணோன்னா 4 + ரெண்டு ஃபார்ம்னா 2 × 2 4 அகெயின் 3 × 6 -4. நெக்ஸ்ட் போனோம்னா -8 - 12 + 20. எஸ் கிளியர்? நெக்ஸ்ட் இதை ஃபாலோ பண்ண 0 நெக்ஸ்ட்டு -4 + 4. நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணால் 0 + 2 -2 அகெயின் ஃபாலோ பண்ணால் 0 நெக்ஸ்ட்டு -4 ஃபஸ்ட் ரோ ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டு 0 -4 + 10 இப்போ 6 வருமா? ஸோ சிம்பிளி பண்ணிங்கன்னா ஏபி = வாட்ஸ் வேல்யூ 6 0 0 0 6 0 0 0 6 இப்படி வந்து நிற்குமா? ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன ஃபார்ம் பண்ணிக்கிறேன், ஏபி = 6 காமனாக எடுத்துகிட்டேன்னு வச்சுக்க. 1 0 0 0 1 0 0 0 1 திருச்சி வி கெட் ஐடென்டி மேட்ரிக்ஸா? அப்போ ஏபி = 6 ஆகி. கிளியரா? ஸோ அப்போ ஏபி = 6 ஆகிண்டா அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிங்க, ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஏ இன்வெர்ஸ் வேணுண்டா இப்போ ஏ இன்வெர்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன்னா அப்போ பி அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ பி = 6i × பி இன்வெர்ஸாக வந்துடும். ஸோ ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸில் பி ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா சேம் ஐடென்டி மேட்ரிக்ஸில் பி இன்வெர்ஸாக ப்ராடக்ட் பண்ணால் பி இன்வெர்ஸ் தான். அப்போ ஏ = 6 பி இன்வெர்ஸ். ஸோ அப்போ 6 கொண்டு போனால் அப்போ 1/6 ஏ = பி இன்வெர்ஸ். கிளியர்? தட் இஸ் ஆப்ஷன் டி. கிளியர்? ஆர் இப்போ உனக்கு இன்னொரு டவுட் இருக்கேன் சார், அப்போ சப்போஸ் நான் ஏ கொண்டு போனேன், நோ ப்ராப்ளம், நீ அதையும் கூட எடுத்து கூட சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி சால்வ் பண்ணலான்னா, கிவன் இப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி 6i கொண்டு வந்தீங்கன்னா அப்போ பியை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு ஏ1 கொண்டு போயின்னு வச்சுக்க. அப்போ 6 ஐடென்டி மேட்ரிக்ஸ் × ஏ இன்வெர்ஸ் வந்துடும். ஸோ அப்போ ஹியர் ஃபார்ம் பண்ணால் இப்போ பி 1/6 × ஏ இன்வெர்ஸாக வந்துடும். ஒரு வேளை ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாக்க இப்போ ஏ இன்வெர்ஸ் = அப்படி ஆப்ஷன் இருக்கா? இல்லை. கிளியரா? ஸோ அப்போ யூ குட் ஃபாலோ. அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A is a square matrix of order 3 such that A into adjoint of A is equal to 10i. So determinant of adjoint of A கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கிவன் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ as per given condition A into adjoint of A is equal to 10i. கிளியரா? இது ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் adjoint மீனிங் என்ன மீனிங்? A into adjoint of A is equal to adjoint of A into A is equal to determinant of A into identity matrix. கிளியரா? அப்போ இதுலேருந்து நீ என்ன ஃபைன் பண்ண போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ப்ராப்பர்ட்டி தானுங்க. அப்போ வாட் இஸ் அவலி A into adjoint of A is equal to இப்போ the 10 இருக்கு இல்லையா, தட் இஸ் 10 மீது determinant of A சாரி இந்த identity matrix. அப்போ determinant of A is equal to வாட்ஸ் அவலி 10ன்னு சொல்லிடலாமா? நெக்ஸ்ட் நீ கண்டுபிடிக்க வேண்டிய வழி adjoint of A. ஸோ adjoint of A determinant of adjoint of A நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும், determinant of A whole power n-1. அப்போ determinant of adjoint of A given matrix is the order 3. So அப்போ what's our determinant of A 3 - 1. So அப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னா determinant of A the whole square. So determinant of A would have 10. அப்போ 10 square is equal to what's our reject 100. That is option C. Okay, understood ma? Right. Next question number 21 பாருங்க. Given matrix A கொடுத்துட்டாங்க.
ஸோ அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நீ வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துக்கங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸை நீ என்ன பண்ணீங்க, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுங்க. இது ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் த மெயின் டயகனல் எலிமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடலாம் டயகனல் மேட்ரிக்ஸ்னால. ஸோ ஏ கியூப் சொல்லிடலாம். ஸோ நம்மளுக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ யூனோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு மேட்ரிக்ஸ் n கிராஸ் மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் n-1. ஸோ அப்போ ஹியர் determinant of adjoint of A is equal to determinant of A in given matrix order 3 na 3 minus 1, that is equal to determinant of A the whole square. So appo determinant of A voda value enanga A cube, appo here A cube the whole square is equal to A power 6, that is equal to option C ingla. Okay, understood children? So marakama in the videos la unga friends ku share panni vidunga. Clear? Thank you.